நாள் 2ற்கான தியானம். நேரம் உன்னுடையது, வெற்றியும் உன்னுடையதே. நீ உன் நேரத்தை எப்படி செலவிடுகின்றாய் என்பதை உன் வாழ்க்கை எங்கே போகும் என்பதை தீர்மானிக்கிறது. எபிரெயர் 11:1 கூறுகின்றது, விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. 24 மணி நேரம் ஒவ்வொருவருக்கும் சமாய் பரிசு. பணக்காரனுக்கு 24 மணி நேரம்தான். ஏழைக்கும் 24 மணி நேரம்தான். கற்றவனுக்கு கல்லாதவனுக்கும் நேரம் யாரையும் பாகுபடுத்துவதில்லை. ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. வெற்றியடைந்தவர்களும் தங்கியவர்களும் நேரத்தை வைத்திருந்தார்கள். என்னவென்றால் அந்த நேரத்தை அவர்கள் எப்படி பாவித்தார்கள் என்பதுதான். நாம் பலமுறை சொல்கிறோம், எனக்கு நேரமில்லை, வேதம் வாசிக்க நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, கற்றுக்கொள்ள நேரமில்லை. ஆனால் உண்மையதில் நேரம் போவதில்லை, நாம் நேரத்தை செலவிடுகின்றோம். தொலைபேசியில், வீண் உரையாடல்களில், நம்மை எங்கும் சேர்க்காத சிந்தனைகளில் நேரத்தை இழக்கிறான். விசுவாசம் என்பது காற்றில் மிதக்கும் ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது நேரத்தில் வெளிப்படுகின்றது. நேரத்தை செலவிடுகின்றான் என்பதே அவன் நம்புகிறான் என்பதை காட்டுகின்றது. தினமும் வேதம் வாசிக்க நேரம் எடுக்கும் மனிதன் தேவனுடைய நம்புகிறான் என்று காட்டுகின்றான். ஆராதனைக்கு முன்பே தயாராகும் மனிதன் தேவன் வரத்தக்கவர் என்று நம்புகிறான். நேரம் கண்ணாடி. எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் வரிசையை போது ஒன்று தெளிவாகின்றது. அவர்கள் பெரியவர்களாகவில்லை. ஆபிரகாம் நாள்தோறும் தேவனோடு நடந்தான். நோவா ஆண்டுகள் கப்பல் கட்டினான். அவர்கள் தங்கள் நேரத்தை தேவனுக்கான காரியங்களில் முதலீடு செய்தார்கள். அந்த முதலீடு அவர்களை வரலாற்றில் உன் நேரத்தை எங்கே செலவிடுகின்றாய் என்பதே நாளை உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயிக்கின்றது. தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கொடு. போதனைகளை கேட்க நேரம் எடு. உன் விசுவாசத்தை வளர்க்க நேரத்தை முதலீடு செய். அந்த நேரம் ஒரு நாள் உன்னை நீயே படும்படி உயர்த்தும்.